செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பைரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி ஏப்ரல் 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் திரோதசி திதி. இரவு 1:12 வரை திரோதசி திதி. அதன் பிறகு சதுர்தசி திதி. உத்திரம் நட்சத்திரம் மாலை 5:08 வரை உத்திரம் நட்சத்திரம். அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். வியாகாத நாமயுகம். கௌளவ கரணம். அதன் பிறகு தைத்துலா கரணம். நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், ஹஸ்தமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாகவே அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு முழு சுபமுகூர்த்த தினம் என்றால் அனைத்து விசேஷங்களும் நல்ல காரியங்களும் அன்றைய தினம் செய்யலாம். அன்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று அனங்க தமன மதன காம திரையோதசி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அனங்கன் என்றால் ரதி மன்மதன். மன்மதனுக்கான பூஜைகள் செய்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்று ரதி மன்மதனுடைய பிம்பங்களுக்கு, அதாவது இருக்கின்ற சிலைகள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். சேலத்தில் தாராமங்கலத்திலும் மதுரை மீனாட்சி கோயில்களிலும் அதன் பிறகு பழைய கோயில்கள் பல இடங்களில் ரதி மன்மதனுக்கான சிலைகள் இருக்கிறது. முக்கியமாக திண்டுக்கல்லில் தாடி கொம்பு என்ற இடத்துல அங்கே இருக்கிற சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் அனங்கன் என்று சொல்லக்கூடிய மன்மதனுக்கான, அதாவது ரதி மன்மதனுக்கான சிலைகள் இருக்கிறது. அங்கே சென்று வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனம். இல்லாவிட்டால் அங்கு செல்ல முடியாவிட்டால் உங்கள் வீட்டிலேயே பெருமாள் படத்தை வைத்து, பெருமாள் படத்திற்கு இருபுறமும் கரும்பு வைத்து, அதாவது கரும்புவில் தான் மன்மதனுடைய ஆயுதம். ஆகவே கரும்பை வைத்து, 2 புறம் கரும்பை வைத்து மஞ்சள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மஞ்சள் கிடைக்காவிட்டால் கரும்பையாவது வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இனிப்பு நைவேத்தியம் செய்து அன்றைய தினம் வருபவர்களுக்கு குறைந்தது 7 பேர்களுக்கு இனிப்பு நைவேத்தியம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். மேலும் திருமணம் நடப்பதற்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் தம்மனம் என்றால் மறிக்கொழுந்து மலர். மறிக்கொழுந்து மலர் கொண்டு அன்றைய தினம் ரதி மன்மதனை வழிபாடு செய்வதற்கும், மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனம். அவ்வாறு மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு வழிபாடு செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அன்றைய தினம் மகாவீரர் ஜெயந்தி. மகாவீரர் ஜெயின மதத்தை ஸ்தாபித்த மகாவீரர் அவதாரம் செய்த தினம். அன்றைய பிரதோஷம், அன்றைய தினம் பிரதோஷம். அன்றைய பிரதோஷத்திற்கு மிருத்யுஞ்சய பிரதோஷம் என்று கூறுவார்கள். யம பயத்தை போக்கக்கூடிய பிரதோஷம். அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்று பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்திலே சிவன் கோயில்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனையில் பங்கு பெறலாம், அல்லது சிவன் வழிபாடு செய்துவிட்டு வரலாம். நந்தி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு சிவ வழிபாடு செய்தால் மிருத்யுஞ்சய பிரதோஷமாக இருப்பதால் அன்றைய தினம் பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்வதன் மூலமாக மிருத்யு என்று சொல்லக்கூடிய யம பயம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் ஏற்படும். வெகுநாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அன்றைய தினம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் மீனாட்சி கல்யாணம் என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்க மதுரையில் மீனாட்சியிலே திருமண வைபவம், மீனாட்சி அம்மனுக்கு திருமண வைபவம் நடக்கும். அந்த திருமண வைபவத்தை தரிசனம் செய்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். மேலும் அன்றைய தினம் அவரை, அதாவது மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்தால் புதன் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் ஒரு உத்தமமான தினமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து அன்றைய தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் சேருவதனால் அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் கர்ப்பாதனம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு, பூமிடுத்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு, அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதலாக குழந்தைகளுக்கு சோறுட்டுவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, வேதத்தை அபியாசம் செய்து படித்து கொள்வதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, கிரக ஆரம்பம் வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, கடல் பிரயாணங்கள், அதாவது தூரதேச பிரயாணங்களை, வெளிநாடு பிரயாணங்களை செய்வதற்கு,
போன்ற அனைத்து காரியங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து திங்கட்கிழமை, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி ஏப்ரல் 22 22/4/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று சௌர்தசி திதி. அன்றைய சௌர்தசி திதி இரவு 3:26 வரை இருக்கிறது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். அன்றைய ஹஸ்தம் நட்சத்திரம் திங்கட்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 7:59 வரை இருக்கிறது. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது. ஹர்ஷண நாம் யுகம், கரசை கரணம், அதன் பிறகு வணிசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரம் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம், சித்திரையும் திங்கட்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்டயோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று இரவு 7:59 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கூட ஒரு முழு சுபமுகூர்த்த தினம். திங்கட்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம். ஹஸ்தம் என்றால் கைராசி என்று பொருள். அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் கைராசியுடன் இருக்கிறது. திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்வதற்கும் ஏற்ற தினம். பொதுவாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கைப்பிடிப்பதைத்தான் பாணி கிரகணம் என்று கூறுவார்கள். மேலும் அன்றைய தினம் ஒருவருக்குள் கைப்பிடித்துக் கொள்வதுதான் திருமணம் என்று கூறுவார்கள். அந்த ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது அதிர்ஷ்டகரமான நட்சத்திரம். மேலும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் அன்று திங்கட்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் சேர்ந்த நாளிலே அன்றைய தினம் திருமணம் செய்து மணப்பெண்ணும் மணமகனும் கைப்பிடித்தால் நிச்சயமாக ஒற்றுமையுடன் இருப்பார்கள். வெகுகாலம் அந்யோன்யமாக இருப்பார்கள். அன்றைய தினம் தமன சதுர்தசி. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு தமன மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக பாபங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் மாத நரசிம்ம சதுர்தசி. அன்றைய தினத்திலே மாதம் நரசிம்மருக்கான வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் மாலை நேரத்தில் ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் செய்தால் விரைவில் கடன் சுமைகள் தீரும். அன்றைய தினம் தேவப்பெருமாள், அதாவது சித்திரை ஹஸ்தம் நட்சத்திரத்தில் தேவப்பெருமாள் என்று சொல்லக்கூடிய காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய அவதார தினம். அன்றைய தினம் காஞ்சி வரதராஜரை தரிசனம் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கருவூரார் சித்தர் ஜெயந்தி. 14 சித்தர்கள் ஒருவர் கருவூரார், அவருடைய ஜெயந்தி தினம். ஆகவே அன்றைய தினம் 14 சித்தர்கள் வழிபாடு செய்வர்கள் சித்தர் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் திங்கட்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு, அன்றைய தினம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவிழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு, உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு என்றால் ஹஸ்தம் நட்சத்திரத்தின் தேவதை காயத்ரி தேவி. ஆகவே அன்றைய தினம் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு, திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கு, சாஸ்திரங்களை அபியாசத்துடன் படிப்பதற்கு, கும்பாபிஷேக காரியங்கள் செய்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, கிரக ஆரம்பம் செய்வதற்கு, ராஜ தரிசனம் செய்வதற்கு, உங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது வேலைகள் நடக்க வேண்டியிருந்தால் அரசாங்க ஊழியர்களை சந்திப்பதற்கு, அரசு அலுவலர்களை சந்திப்பதற்கு, அரசியல்வாதிகளை சந்திப்பதற்கு, மருந்துண்பதற்கு, முதலாக நோய்களுக்கான மருந்துகளை உண்பதற்கு, அதாவது சிலர் ஒவ்வொரு வியாதிக்கான மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் இருந்தும் சரிவாகாமல் இருக்கும். புதிதாக மருந்து அன்றைய தினம் மாற்றிக்கொள்ள விரும்புவார்கள். அவ்வாறு மருந்து மாற்றி உண்பதற்கும் ஏற்ற தினம். ருது சாந்தி செய்வதற்கு, முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். ஆகவே திங்கட்கிழமையும் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாகவே அமைந்திருக்கிறது. எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி ஏப்ரல் 23/4/2024 செவ்வாய்க்கிழமை என்று பௌர்ணமி திதி. அன்றைய பௌர்ணமி திதி மறுநாள் விடியற்காலை 5:19 வரை, அதாவது நாள் முழுவதுமாக பௌர்ணமி திதி இருக்கிறது. சித்திரை நட்சத்திரம் இரவு 10:32 வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், வஜ்ரம் நாமிகம், பத்ரே கிரணம், அதன் பிறகு பவ கிரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரம் சுவாதியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமையும் நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஒரு நல்ல நாளாகத்தானே இருக்கிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் நல்ல காரியங்கள், தெய்வ காரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக செவ்வாய்க்கிழமை அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜைக்கான சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். வழக்கம் போல் நம்முடைய சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற வசந்த மண்டபத்திலே அன்றைய தினம் சத்யநாராயண பூஜை சரியாக மாலை 6 மணிக்கு சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை நடக்கும். அந்த சத்யநாராயண பூஜையில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அன்றைய தினம் ரௌச்சய மண்வாதி புண்ணிய தினம். அன்றைய தினத்தில் மண்வாதி புண்ணிய தினமாக இருப்பதனால் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சர்வதேவ தமனம் என்று போடப்பட்டிருக்கும். சர்வதேவ தமனம் என்றால் தமன மலர்களை கொண்டு எல்லா தெய்வதைகளுக்கும் அன்றைய தினம் அர்ச்சனைகள், ஆராதனைகள் செய்யலாம். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி.
சித்திரை மாதம் வருகின்ற சித்திரை நட்சத்திரத்திலே வருகின்ற அந்த பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. அழகர், கள்ளழகர், மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்கி அன்றைய தினம் மாண்டூக மகரிஷிக்கு மோட்சம் தருகின்ற நாளாக போற்றப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி எல்லா பூஜைகளுக்கும், எல்லா தெய்வ பூஜைகளுக்கும் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சித்ரா தீர்த்தம், அன்றைய தினம் புனித நீராடி தோஷ பரிகாரங்கள் செய்தால் சகல தோஷங்களும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சித்திரகுப்த பூஜைகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. சித்திரகுப்த பூஜை என்பது ஒரு புதிய முறம் வாங்கி அந்த முறத்திலே நீங்கள் நவதானியங்களை பரப்பி அதன் பிறகு அந்த நவதானியங்கள் மேலே ஒரு நோட்டு, ஒரு பேனா வைத்து அதை ஒரு தானம் கொடுக்க வேண்டும். வெற்றிலை பார்க்க தட்சிணை வைத்து தானம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு தானம் கொடுத்தால் இறந்த நம் முன்னோர்கள் சொர்க்கலோகம் செல்வார்கள், அதாவது நரகத்திலிருந்து விடுபடுவார்கள் என்பது ஐதீகம். மேலும் சில விதவை பெண்கள் வீட்டில் தனியாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய கணவன்மார்கள் நல்ல கதியை அடைய வேண்டும் என்பதற்காக அன்றைய தினத்திலே ஒரு புதிய முறம் வாங்கி அதில் நவதானியத்தை வைத்து அதன் மேல் ஒரு நோட்டு, அதன் பிறகு ஒரு பேனா வைத்து வெற்றிலை பாக்கு தட்சிணை வைத்து யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுப்பது மிக மிக சிறப்பானது. இந்த தானம் என்பது கோயிலில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி, சித்ரா தீர்த்தம், சித்திரகுப்த பூஜை. அன்றைய தினம் வாஸ்து 5 நாளிகைக்கு வாஸ்து இருக்கிறது. அந்த 5 நாளிகையிலே வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அந்த வாஸ்து நேரம் என்பது 5 நாளிகை என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். 5 நாளிகைக்கு மேல் உங்களுக்கு வாஸ்து நாளிகை ஆரம்பிக்கிறது. அந்த நேரம் என்பது 8:54 முதல் 9:30 வரை. அதாவது காலை 8:54க்கு பிறகு 9:30 வரை வாஸ்து நேரம். அந்த வாஸ்து நேரம் அன்றைய தினம் மிக மிக உத்தமமான தினமாகவே அமைந்திருக்கிறது. ஆகவே வாஸ்து பூஜை தாராளமாக செய்யலாம், எந்த தோஷங்களும் ஏற்படுத்தாது. வாஸ்து நேரத்திற்கு ராகு காலம், யமகண்டம் போன்ற தோஷங்கள் என்பது கிடையாது. முக்கியமாக யமகண்ட தோஷம் என்பது வாஸ்து நேரத்தில் கிடையாது. ஆகவே வாஸ்து பூஜைகள் செய்து பூமி சம்பந்தப்பட்ட பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் செய்த தினம். 12 ஆழ்வார்களில் ஒரு முக்கியமான ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். அவருடைய அவதார தினம் செவ்வாய்க்கிழமை வருகிறது. ஆகவே அன்றைய தினம் மதுரகவி ஆழ்வாரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பெருமாள் கோயில்களில் ஆழ்வார் சந்நிதியில் இருக்கின்ற மதுரகவி ஆழ்வாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை வணங்க வேண்டும். அதன் மூலமாக குரு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக சக்கரத்தாழ்வாருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் என்றால் அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் சித்திரா பௌர்ணமி என்று சக்கரத்தாளுடைய நட்சத்திரமாக அமைத்திருக்கிறது. ஆகவே சக்கரத்தாளுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம், சித்திரை மாதம் 11ஆம் தேதி, ஏப்ரல் 24, 24/4/2024 புதன்கிழமை என்று பிரதமை திதி. 60 நாளிகை, அதாவது அன்றைய தினம் நாள் முழுதுமாக பிரதமை திதி வருகிறது. அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம், இரவு 12:41 வரை சுவாதி நட்சத்திரம். அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம், சித்தி நாமிகம், பாலவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் விசாகமும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை என்று நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கூட ஒரு நல்ல நாளாகத்தான் அமைந்திருக்கிறது. பிரதமை என்று கவலைப்பட வேண்டாம். என்றால் பொதுவாக வளர்ப்பிறலே, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற அந்த பிரதமைக்கு நேத்திரம் 2, ஜீவன் 1 என்று முழுமையாக இருக்கும். ஆகவே அந்த பிரதமைக்கு தோஷம் கிடையாது. அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற பிரதமைக்குத்தான் தோஷம். என்றால் அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற பிரதமை என்று நேத்திரம் ஜீவன் 2 0 என்ற அளவில் இருக்கும். ஆகவே அன்றைய தினம்தான் தோஷம். இந்த பௌர்ணமிக்கு பாட்டியத்துக்கு தோஷம் என்பது கிடையாது. அன்றைய தினம் சைத்திர பகலம், சைத்திர மாதத்தில் பகுலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி என்றால் அன்றைய தினத்திலே தமக்கு இஷ்டமான தெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அதைத்தான் இஷ்டி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் திருதினஸ்புருக். அன்றைய தினத்தில் ஒரு திதி 3 நாட்கள் வியாபித்திருந்தால் அதுக்கு திருதினஸ்புருக். அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை விருத்தி அடையும். ஆகவே அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம், சித்திரை மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் 25, 25/4/2024 வியாழக்கிழமை என்று பிரதமை திதி. அன்றைய பிரதமை திதி காலை 6:46 வரை இருக்கிறது. அதன் பிறகு துதிய திதி வருகிறது. விசாகம் நட்சத்திரம் இரவு 2:24 வரை விசாகம் நட்சத்திரம். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். வெதிபாத நாம் யோகம், கௌளவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். வியாழக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் வெதிபாத சிராதம். அன்றைய தினம் சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு
சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்கள் விட்டு சென்ற கடமைகளை செய்வதற்கு, முன்னோர்களை ஆராதனை செய்வதற்கு, எல்லா காரியங்களுக்கும் செய்வதற்கும், அதாவது முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நல்ல காரியங்கள் செய்வதற்கும் அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் கூட தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, முக்கியமான முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கு, மேலும் சக்தி, அதாவது காளியம்மனுக்கு, மாரியம்மனுக்கு அன்றைய தினம் அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, ஏப்ரல் 26/4/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை துதிய திதி காலை 7:46 வரை துதிய திதி. அதன் பிறகு திருதிய திதி. அன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரம். இரவு 3:39 வரை அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம். வரியாண்ணாம் யுகம், கரசை கிரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம், கேட்டையும் வெள்ளிக்கிழமை சேரும்போது மரணயுகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று இரவு 3:39 வரை சித்தியோகம், அதன் பிறகுதான் மரணயுகம் இருக்கிறது. ஆகவே வெள்ளிக்கிழமை அனைத்து நல்ல காரியங்கள் செய்வதற்கும் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்வதற்கும், திருமணம் செய்வதற்கெல்லாம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. புதிய தங்க வெள்ளி நகைகள் வாங்குவதற்கு, புதிய பொருட்கள் வாங்குவதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் ருது சாந்தி செய்வதற்கு, முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்கு, அதற்கான புனித நீராடுவதற்கு ஏற்ற தினம். பூமுடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சூட்டு விழா நடத்துவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, புதிய பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, புதிதாக வாகனம் வாங்கி அதில் ஏறுவதற்கு, கிரகப்பிரவேசம், கிரக ஆரம்பம் போன்ற காரியங்கள் செய்வதற்கு, வாசல்கால் வைப்பதற்கு, தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, கடன் வாங்குவதற்கு. அன்றைய தினம் கடன் வாங்கினால் விரைவில் அடைத்து விடலாம். கடன் வாங்குவதற்கு, மேலும் கதிர் அறுப்பதற்கு, விவசாயிகள் கதிர் அறுப்பதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு, வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, வாஸ்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி, ஏப்ரல் 27/4/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று திருத்திய திதி. காலை 8:18 வரை திருத்திய திதி. அதன் பிறகு சதுர்த்தி திதி. கேட்டை நட்சத்திரம். மறுநாள் விடியற்காலை 4:28 வரை கேட்ட நட்சத்திரம். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். பரிகம் நாமயுகம், பத்ரை கிரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. கேட்டையும் மூலமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய தினம் இரவு நேரத்தில் சதுர்த்தி இருப்பதனால் சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி. உங்கள் வாழ்க்கையில் எந்த தோஷங்கள் இருந்தாலும், சங்கடங்கள் இருந்தாலும், முக்கியமாக சனி பகவான் சம்பந்தப்பட்ட அனைத்து சங்கடங்களையும் தீர்ப்பதற்காக அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்து, பழங்கள் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுக்கலாம். அவ்வாறு செய்தால் சங்கடங்கள்லாம் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒளிமயமான முன்னேற்றத்தை அடைய முடியும். அன்றைய தினம் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன விருதாசமி தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரவர் சந்நிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், துவாதச நாம பஞ்சரம், பஞ்சாத ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்தர சநாம ஸ்தோத்திரம். மேலும் அன்றைய தினத்தில் நீங்கள் இந்த ஸ்தோத்திர வழிபாட்டை செய்வதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெற முடியும். உங்கள் வீட்டில் இருந்தவாறும் அந்த ஸ்தோத்திரங்களை வழிபாடு செய்து விட்டு வரலாம். ஆக இந்த வாரத்தில் நல்ல நாட்கள் முக்கியமாக 5 நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது. அதாவது ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை, 3 முழு சுபமுகூர்த்த நாட்கள். அதன் பிறகு சுமாரான நல்ல நாட்கள் என்றால் தெய்வ வழிபாடு செய்வதற்கு, தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கெல்லாம் நல்ல நாட்கள் என்றால் ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த வாரத்திலே 3 ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வாரத்தில் மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் ஏப்ரல் 28 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:28 வரை சந்திராஷ்டகம். ஆக ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 27 சனிக்கிழமை மேஷராசிலே பிறந்தவர்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 சனிக்கிழமை இரவு 8:51 முதல் ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை காலை 9:18 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 22 திங்கட்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை காலை 9:18 முதல் ஏப்ரல் 25 வியாழக்கிழமை இரவு 8 மணி வரை சந்திராஷ்டகம்.
ஆக மீனராசியில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 24 புதன்கிழமை, ஏப்ரல் 25 செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராட்ட தினங்கள். இந்த சந்திராட்ட தினங்களிலே அந்தந்த ராசியிலே பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்து செயல்பட வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். தற்போது நேற்றைய தினம் நான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறேன். அமெரிக்காவுக்கு என்னுடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிறார். டல்லாஸ் என்ற இடத்திலே இருக்கிறேன். சுமார் 1½ மாதங்கள் இங்கே இருப்பதாக நான் முடிவு செய்திருக்கிறேன். 1½ மாதம் கழித்து மறுபடியும் சேலம் வருவேன். சேலம் வந்த பிறகு வழக்கம் போல் ஜாதகம் நேரடியாக பார்க்கலாம். அதுவரை ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் நீங்கள் தொலைபேசி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த நம்பர் 9444386213. இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாதி முக்கிய விஷயங்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல இணைப்பில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.